ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன பணத்தை வந்து நம்ம எப்படி சேமிப்பது அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். ஸோ எதுலலாம் நம்மளுக்கு அதிகமாக வந்து பைசா வந்து கிடைக்கும், மிச்சப்படுத்த முடியும் அப்படின்றதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ எப்போவுமே வந்து எல்லாருக்குமே வந்து எடுத்த உடனே கை கொடுக்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பாயிண்டில் உண்டியல் சேமிப்பு தாங்க. ஸோ உண்டியல் சேமிப்பு வந்து நம்மளுக்கு 5 ரூபாயிலேருந்து 10 ரூபாய் வரைக்கும் நம்ம வந்து ஒரு நாளைக்கு சேமித்தாலும் நம்மளுக்கு சின்ன அமௌண்ட்டாக தான் தெரியும். பட் வந்து 10 ரூபாய் வந்து 10 நாளைக்கு சேரும்போது அது 100 ரூபாவாக வந்து மாறுது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம சேமிப்புகளை வந்து செய்ய முடியும். ஸோ ஒரே நாளில் வந்து நிறைய அமௌண்ட் வந்து எடுத்து வைக்க முடியாது. கொஞ்சம் வந்து ஒரு 2 மாதம் 3 மாதம் அந்த மாதிரி டைம் எடுத்து தான் வந்து பணம் வந்து அதிகமாக வந்து சேமிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து இதை வந்து ரொட்டீனாக டெய்லி ஒரு ஹேபிட்டாகவே பண்ணும்பொழுது அது வந்து நம்மளுக்கு பழக்கமாயிடும். அதே மாதிரி வந்து இயர்லி பிளானும் வந்து நம்ம பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறமா இது வந்து மணி சேவிங் தான் வந்து சொல்லியிருக்கேன். நான் வந்து 0 சேலஞ்ச் வந்து எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். அது வந்து நாளையோட முடியுது. இதை வந்து என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே நம்ம வீடியோ வந்து ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். அது வந்து ஆர்டி வந்து டிசம்பர் 21 டேஸ் வந்து சேர்த்து வச்சு ஜனவரி 2ஆம் தேதி அன்னைக்கு அது ஆர்டியில் வந்து போட்டாச்சு. ஸோ ஜனவரியோட மந்த் சேவிங்ஸை தான் வந்து எடுத்து ஃபெப்ரவரியோட ஆர்டியில் வந்து ஃபர்ஸ்ட்லேயே வந்து போட்டுருவேன். சரிங்களா? அந்த 0 சேலஞ்சில் வந்து 2200 ரூபாய் வந்து சேர்ந்துருந்தது. நான் ஏன் வந்து எடுத்த உடனே ஒரு 1000 ரூபாய் எடுத்துகிட்டு போய் வாங்கிட்டு உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து போடலாம். பட் வந்து அதில் வந்து எனக்கு வந்து டெபிட் ஆகுற மாதிரி தான் வந்து இருந்தது. ஸோ கிளியராக வந்து சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் வந்து மேலோட்டா அப்படியே வந்து பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சிடும். அதுக்கு ஒரு டையிங் சார்ஜும் ஜிஎஸ்டியும் வந்து போடுறதுனால எனக்கு வந்து பிடிக்கல. அதனால் வந்து நம்ம மணி தான் வந்து எக்ஸ்ட்ரா வந்து போகிற மாதிரி இருந்தது. பட் வந்து இந்த காசை வந்து ஆர்டியில் போடும்போது மணி வந்து மேக் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி கிரெடிட் ஆகுற மாதிரி தான் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ எனக்கு வந்து ஆர்டி வந்து பெஸ்ட்டாக தெரிஞ்சது. ஸோ அதனால் இந்த உண்டியல் காசை எடுத்துகிட்டு போயிட்டு நான் வந்து ஆர்டியில் வந்து போடுறேன். ஸோ இதான் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் வந்து தீபாவளி ஃபண்டும் வந்து ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஜிகோல்டில் வந்து சேவ் பண்ண போகிறேன். ஸோ ஏன்னா வந்து அந்த ஆப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்கள் கையில் வந்து எப்போ காசு இருக்கோ மினிமம் 100 ரூபாய் இருந்தால் கூட நம்ம போடலாம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ 100 ரூபான்றது வந்து எல்லாருக்குமே வந்து இப்போது அன்றாட வாழ்க்கையில் சேமிக்க முடிஞ்ச பணம் தான். ஸோ அதனால் வந்து தாராளமாக வந்து நீங்கள் 100 ரூபாய் வந்து சேமித்து ஒரே வாட்டியாக நீங்கள் வந்து அந்த கோல்டை வந்து எடுத்துக்கோங்க, செய்கூலி சேதாரம் கொடுத்து. ஸோ இதுவும் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து பெஸ்ட்டு ஆப்ஷன் தான். நல்லாவே வந்து ஒர்க் அவுட் ஆகும். சரிங்களா? நான் நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணதாக இருந்தால் இதுதான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து வேறு எதுலலாம் வந்து நம்ம மணி வந்து சேவ் பண்ண முடியும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஆன்லைன் ஷாப்பிங் வந்து எதுவுமே வந்து நான் என்னை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் சொன்னாலுமே வந்து உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். பட் வந்து இதான் வந்து உண்மை. ஏன்னா வந்து ஸ்விக்கியோ ஜொமேட்டோவோ நான் வந்து அந்த ஆப்பும் என்கிட்ட இல்லை. அதுலேயும் வந்து ஆர்டர் பண்ணி இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட நாங்கள் சாப்பிட்டதில்ல. ஸோ அதுக்கு பதிலாக நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, நேர்லேயே போயிட்டு சம்டைம்ஸ் வந்து ஹோட்டலில் போய் சாப்பிட்றது உண்டு. அது வந்து 2 months ஒன்ஸு 3 months ஒன்ஸு அந்த மாதிரி டைமில் வந்து சாப்பிடுவோம். ஸோ மேக்ஸிமம் வந்து அதில் எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்ம சேவ் பண்ணோமோ இதுதான் வந்து நம்மளுக்கு நிறைய வந்து செலவாகும். ஸோ 2000 ரூபாய் கிட்ட வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து சேவ் பண்ணலாம். ஸோ ஆன்லைன் ஷாப்பிங்கில் நீங்கள் வந்து 2000 ரூபாய் வந்து சேவ் பண்ண முடியும். ஸோ அடுத்தது என்ன விஷயம் வந்து பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரொவிஷன் அண்ட் கிராசரி வந்து ஒரு வாட்டி வந்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து லிஸ்ட்டு வந்து போட ஆரம்பிங்க. ஸோ இப்போ வந்து ஜனவரி மந்த்துக்கு வந்து நம்ம எல்லாமே வந்து வாங்கியிருப்போம். நம்மக்கிட்ட வந்து அது வாங்கினதை வந்து கொஞ்சம் மிச்சம் மீது இருந்திருக்கும் சம் லிஸ்ட்டில் வச்சுக்கிட்டே நம்ம என்ன பண்ணுவோம், ஃபெப்ரவரி மந்த்துக்கான ப்ரொவிஷன் வந்து நம்ம லிஸ்ட்டு வந்து போடும்பொழுது அது வந்து பழசு வந்து அப்படியே இருக்கும்பொழுது அது வீணாக தான் போகும். பூச்சி பிடிச்சி வண்டு பிடிச்சி வேஸ்ட்டாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் பழசு என்ன இருக்குது அப்படின்றத செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி அடுத்த மந்த்து வந்து நீங்கள் லிஸ்ட்டு போடும்பொழுது உங்களுக்கு அதுலேருந்து ஒரு 500 rupees தாராளமாக வந்து சேவ் ஆகும். ஸோ அதுக்கப்புறமா வந்து ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தேவையோ, இப்போ நம்ம வந்து சாம்பார் வைக்கிறோம்னா அது 2 வேளைக்கு வந்து சேர்த்து வந்து வச்சுருங்க. ஸோ 3ஆவது வேளைக்கு வந்து சட்னி அந்த மாதிரி எதனா வந்து மாற்றுங்க. உங்களுக்கு வந்து எங்கள் வீட்டில் வந்து
கரெக்டாக ஒரு வேலைக்கு என்ன தேவையோ அது மட்டும்தான் வந்து நான் செய்வேன். ஸோ சட்னி, வேர்க்கடலை சட்னி ஒரு வாட்டி நைட்டில் வந்து அரைச்சேன்னா அந்த ஒரு வாட்டிக்கு மட்டும்தான் நான் அதை யூஸ் பண்ணுற மாதிரி அவ்வளோ குவான்டிட்டி தான் போடுவேன். சாம்பார் வைக்கும்போது மட்டும் 2 டைம் வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி வச்சுப்பேன். ஏன்னா சாம்பார் வந்து எப்போவுமே வந்து ஒரு டைம் வந்து ரொம்ப கம்மியான பருப்பு போடுற மாதிரி தெரியும். அதனால் வந்து நான் சாம்பார் மட்டும் 2 வேளைக்கு போடுற மாதிரி வச்சுப்பேன். ஸோ இந்த மாதிரி ஃபுட்டை வந்து வேஸ்ட் பண்ணாமல் சமைக்கலாம். அதுக்கப்புறமா வந்து இன்னொன்று என்னென்னா, மாவு ரெடிமேடாக வந்து வீட்டில் வந்து இட்லி மாவு வந்து ரெடிமேடாக எப்போவுமே வந்து இருக்கும். ஸோ அதுலேருந்து எனக்கு ஒரு 500 ரூபாய் வந்து நம்ம சேமிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி சேமிப்பு வந்து 3000 ரூபாயிலேருந்து 5000 ரூபாய் வரைக்கும் அவங்கவுங்க குடும்பத்துக்கு எவ்வளோ இன்கம் வருது, எவ்வளோ மிச்சம் பண்ணுறீங்க அப்படின்றது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி மந்த்லி ஒன்ஸ் வந்து வீட்டில் வந்து என்ன திங்ஸ் இருக்கோ அதெல்லாம் வந்து பிளாஸ்டிக்ஸு, புக்ஸு, நியூஸ் பேப்பர்ஸ் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சு அப்பப்போ வந்து க்ளீன் பண்ணும்போது இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் போட்டிங்கன்னா அதுலேருந்து ஒரு 200 ரூபாய் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா வந்து ஃபெஸ்டிவல் டைம் பர்ச்சேஸ் வந்து நம்ம பண்ணுவோம். எப்போனா ஒன்று வந்து பர்த்டே, குழந்தைங்களுக்கு பர்த்டே வரும். அப்புறம் நம்ம அவ்வளோவா வந்து பர்த்டேஸ் வந்து செலிப்ரேட் பண்ண மாட்டோம். ஆனிவர்சரிஸ் வரும். அதுக்கப்புறமா வந்து பொங்கல், தீபாவளி இதான் வந்து நம்மளுக்கு மேஜராக வந்து நம்மளுக்கு வந்து ட்ரெஸ் எடுக்கிற டைமு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து அப்பப்போ நினச்சப்பெல்லாம் வந்து ட்ரெஸ் எடுக்கிறாங்க. எங்களுக்கு வந்து நான் அப்படியே தான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அந்த ட்ரெஸ்ஸஸையே வந்து குழந்தைங்க வந்து இப்போ வளர்ந்துடுறாங்க இல்லைங்களா, அதனால அப்பப்போ இந்த 4 டைம் வந்து நாங்கள் ட்ரெஸ் எடுத்துப்போம். இந்த வாட்டி என்ன பண்ணோம் அப்படின்னா, தீபாவளிக்கு வந்து ட்ரெஸ் எடுத்துட்டோம். இது வந்து செம டிப்ஸாக இருக்கும். உங்களுக்கு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தால் இது வந்து அப்ளை பண்ணி பாருங்கள். இந்த டைம் என்ன பண்ணோம், தீபாவளிக்கு வந்து 2 செட்டு ட்ரெஸ் எடுத்ததுனால பசங்க வந்து அதில் வந்து பேலன்ஸ் ஒரு ட்ரெஸ் இருக்குது. அதனால் நாங்கள் வந்து ட்ரெஸ்ஸு எடுக்காமல் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டி வந்து என்னென்னா இன்னர்ஸும் ஸ்லிப்பர்ஸும் வந்து வாங்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு வாட்டி அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. உங்கள் அந்த பொங்கல், தீபாவளி, பர்த்டேஸு, வெட்டிங் டே அந்த மாதிரி டைம்ஸ்லலாம் வந்து உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு டிப்ஸாக வந்து இருக்கும். அதுலேருந்து வந்து நம்மளுக்கு ஒரு 500 ரூபாய் வந்து சேவ் பண்ண முடியும். அதுக்கு அடுத்தது என்னென்னா, எல்லாமே வந்து நம்ம வந்து இட்லி மாவு உட்பட நம்ம வந்து கடையில் வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டோம். அது எவ்வளோ ஹெல்த்தியான விஷயம் அப்படின்றது எனக்கு தெரியல. பட் வந்து நீங்கள் வந்து மசாலா ஐட்டம்ஸ் வந்து மிளகாய் தூள் ஆகட்டும், கரம் மசாலா ஆகட்டும், இல்லை வந்து கொரியாண்டர், கொத்தமல்லி, தனியா தூள் ஆகட்டும், நீங்கள் எந்த தூளை எடுத்தாலும் நல்ல உங்ககிட்ட ஒரு மிக்ஸி இருக்குதா அப்படின்னு பார்த்து நீங்கள் எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அந்த ஃப்ரீ டைம்ஸில் ஜீரகத்தூள், மிளகுத்தூள் அந்த மாதிரி தனித்தனியாக வந்து பண்ணி வச்சுக்கோங்க. கரம் மசாலா கூட நீங்கள் மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கலாம். அதே மாதிரி மஞ்சள் தூள். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு அரைக்கிறதுக்கு அரைச்சி அங்கங்கே அப்பப்போ இட்லி பொடி இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க. அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வந்து எப்போவுமே வந்து ராவாக வந்து மிளகு வாங்கிறதுக்கும் மிளகு தூளாக வாங்கிறதுக்கும் உங்களுக்கு வந்து காஸ்ட்டு வந்து டிஃப்ரெண்ட் வந்து இருக்கும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், மசாலா ஐட்டம்ஸ்லாம் வந்து நீங்கள் சும்மா இருக்கும்போது நீங்கள் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா அதுலேருந்து கொஞ்சம் அமௌண்ட் வந்து நம்ம சேவ் பண்ணலாம். ஸோ லாஸ்ட்டாக வந்து நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான்வெஜ் தான். வெஜிடபிள்ஸில் கூட நம்மளுக்கு அந்த அளவுக்கு வந்து பைசா வந்து போகாது. நான்வெஜ்ஜில் தான் வந்து நம்மளுக்கு அதிகமாக வந்து செலவாகும். அதே மாதிரி ஸ்நாக்ஸு, பசங்களுக்கு ஸ்நாக்ஸு அதில் வந்து வீட்டில் இருந்து என்ன பண்ண முடியும் அப்படின்றத வந்து நீங்கள் யோசித்து பண்ணுங்கள். ஸோ நம்ம வீட்டில் வந்து நேற்று திடீர்னு பாப்பா வந்து எனக்கு பசிக்குது எதனா ஒன்று செஞ்சு கொடுங்க அப்படின்னா, நான் டக்குன்னு வந்து வீட்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா என்கிட்ட ஒரு நல்ல ஒரு கிலோ கிட்ட உருளைக்கிழங்கு இருந்துச்சு. ஸோ டக்குன்னு 3 உருளைக்கிழங்கு எடுத்தோம். அதுக்கப்புறமா வந்து அதை வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி பண்ணி சாப்பிட்டோம். ரொம்ப திருப்தியாக. கெச்சப் மட்டும் வெளியே வாங்கிட்டு அழகாக 10 ரூபா கெச்சப் வெளியே வாங்கிட்டு செஞ்சு சாப்பிட்டோம். ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து டக்குன்னு வீட்டில் என்ன இருக்கோ நம்மளுக்கு வந்து எனக்கு கேட்டிங்கன்னா அது 1/2 hour தான் ஆச்சு அதை செய்யறதுக்கு. பசங்களும் வந்து அலற சாப்பிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நான்வெஜ்ஜில் கூட நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபிஷ்ஷு வந்து நான் ஒரு 100 ரூபாய்க்கு வந்து வாங்குவேன். ஸோ 100 ரூபாய்க்கு வாங்கினா எனக்கு தாராளமாக வந்து ஒரு வேளைக்கு வந்து சாப்பிடலாம். ஸோ இதுக்கு ஒரு 100 ரூபாய்
ஸோ மட்டன் கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக இருக்கும். நான் ஃபிஷ்ஷஸ் தான் வந்து நான் அதிகமாக வந்து லைக் பண்ணுவேன். ஸோ இதுலேயே வந்து நான் வறுக்கிறதுக்கு வந்து தனியாக ஒரு மீன் ஒரு 200 ரூபாய்க்கு வந்து வாங்கிப்பேன். ஸோ இது 300 ரூபாயில் எனக்கு வீக்கெண்ட் முடிஞ்சிடும். பட் எக்கு வந்து எப்போவுமே எங்கள் வீட்டில் இருக்கிறதுனால ஒரு எக் ஆம்லேட்டோ இல்லை எக் பாயிலோ அந்த மாதிரி பண்ணிப்பேன். லாஸ்ட் வீக் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு ஃபிஷ் வாங்கிட்டு 100 ரூபாய்க்கு சிக்கன் வாங்கினேன். ஸோ இதுவே வந்து எனக்கு போதுமான அளவு தான். ஸோ 2 ஐட்டமாக இருக்கும்போது நம்ம 3 வேலைக்கு வந்து சரியாக வந்துடும். அதே மாதிரி இதுவும் வந்து காஸ்ட்டுக்குள்ளேயும் வந்து அடங்கிடும். ரொம்ப வந்து பார்க்க முடியாது. அப்படி சப்போஸ் மட்டன் எடுக்கிற அன்னைக்கு மட்டன் மட்டும் 1/2 கிலோ எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஸோ 1/2 கிலோ எடுக்கும்போது நம்மளுக்கு ஒரு 500 ரூபாய் கிட்ட வந்துடும். ஸோ இது வந்து ரொம்ப ரேராக நடக்குது. எப்படின்னா 1.5 மாதத்துக்கு ஒரு வாட்டி 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி மட்டன் சாப்பிடுவோம். சரிங்களா? ஸோ இதான் வந்து இதோட வந்து இந்த வீடியோ முடியுது. அடுத்த வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன். until stay with me ஹேமா. பாய்.